ரஜினிகாந்தோ இன்னைக்கு கூட படம் நடிச்சு ஒரு 1000 கோடி ரூபாய் வருவாய் கொடுக்குற ரஜினிகாந்த்ல முன்னணி நடிகர் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் முன்னணி நடிகர் மு க ஸ்டாலின் தான். 2021 ஆட்சிக்கு வந்தது காலையில் ஒரு ஷூட்டிங், மத்தியானம் ஒரு ஷூட்டிங், சாயங்காலம் ஒரு ஷூட்டிங். 5 வருட காலம் வெறும் காட்சி மட்டுமே நடந்திருக்கிறது, ஆட்சி நடக்கல. இவ்வளவு பேசுங்க, என்னடா பண்ணிட்டீங்க நீங்க தமிழ் மொழிக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களேன். என்ன பேசுறீங்க? எங்கால் தான் பாட்டெல்லாம் எழுதினார் தெரியுமில்ல? என்ன பாட்டு எழுதினாரு? செம்மொழியான தமிழ் மொழியான பாட்டு எழுதுனது யாரு? கருணாநிதி தானே அப்படிங்கிறான். சரிடா, அதுக்கு என்ன? அந்த பாட்டு ஏஆர் ரஹ்மான் வெட்டி போட்டார்ல அப்படிங்கிறான். சரிடா, அதனால இப்ப என்ன போச்சு? எல்லாருமே தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? தமிழ் அடுத்த லெவலுக்கு போயிருச்சா? என்ன நடந்துச்சு தமிழுக்கு? அந்த பாட்டு தான் எல்லாரும் பாடினாங்களா? அப்படின்னு இதுவா சாதனை? பாட்டு எழுதினாராமா, செம்மொழியான தமிழ் மொழின்னு பாட்டு எழுதினாராமா, அது ஏஆர் ரஹ்மான் வச்சு டியூன் போட்டாராமா, அப்புறம் செம்மொழி மாநாடு நடத்தினாராமா. இது ஒரு சாதனைன்னு சொல்றானுங்க. எவ்வளவு ஒரு வெக்க கேடு இதெல்லாம். 22 மொழிகளுக்கு அங்கீகாரம் இருக்கு இந்தியால அப்படின்னு. இப்படி உலகிலேயே மிக பழமை வாய்ந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கின்ற அங்கீகாரம் தர வேண்டும் என்று 2004 செப்டம்பர் 29 சட்டமன்றத்தில் தீர்மானமாக போட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவி அம்மா. இந்த தீர்மானம் போட்டு முடிச்ச அடுத்த 14வது நாள் மன்மோகன் சிங் ஆட்சி அப்போ உட்காந்து வேக வேகமாக தமிழுக்கு செம்மொழி அதிகாரம் வழங்குகிறோம். நாங்க இன்னைக்கு வந்து வெக்கம் இல்லாம ஸ்டிக்கர் ஒட்டுறானுங்க. அது 3 மாசத்துக்கு முன்னாடியே வாஜ்பாய் சொல்லிட்டாரு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுக்க வேணும்னு சொல்லி. வாயில சொன்னா மட்டும் போதுமா? அரசாணை வெளியிட்டாதானே அது வந்து அதிகாரப்பூர்வமாக வரும். வாயில வந்து மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் மொழியை செம்மொழியாக்க வேண்டும் என்று சொன்னது உண்மைதான். அதை நடத்தி காட்டி சாதனையை படைத்தது யார்? புரட்சி தலைவி அம்மா. ஆனா அதே அப்படி சொன்ன அப்துல் கலாம், கலாம் என்றால் கழகம் என்று சொல்லி ஏளனம் செய்தது யார்? அப்ப நீ தமிழுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன், தமிழுக்கு செய்பவர்களையும் ஏலம் செஞ்சு கேவலப்படுத்துவ, தமிழ் மொழியை வளர்க்கிறேன்னு நாடகம் தான் போடுவ. ஆனா களத்திலும் நிஜத்திலும் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் அன்னைக்காகவும் நிற்கக்கூடிய ஒரே இயக்கமாக வரலாறு படைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா வழியில் எடப்பாடியார் வந்தார். இந்த தமிழின் பெருமை எப்படி உலகுக்கு பறைசாற்றுவது? தமிழின் பெருமையை பறைசாற்றினாலே மொழியின் பெருமையும் சேரும் என்பதால் கீழடி அகல் ஆராய்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு. 13 கோடி ரூபா 14 கோடி ரூபா ஒழுக்கி அதுக்கு ஒரு அருங்காட்சியம் அமைச்சு தமிழர்களின் பெருமையை தமிழின் வாயிலாக உலகுக்கு அறிய செய்தார். அது மட்டுமா செய்தார்? அமெரிக்கால பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உலகத்திலேயே சிறந்த கல்வி நிறுவனங்கள் ஆக்ஸ்போர்டு அப்படிம்பாங்க. அந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கென்று 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ் இருக்கை பெற்றவர் அண்ணன் எடப்பாடியார். நீ ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு, எங்க உன் குளத்தூர் தொகுதியாச்சு தமிழுக்கு ஒரு சேர் கொடுத்திருப்பேன்னு சொல்லி பார்க்கலாம். என்ன பண்ணிருப்பீங்க? நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி காசி தமிழ் சங்கம் நடத்துறாங்க. தமிழ் பாரம்பரிய மீட்டெடுக்க நமக்கு வந்து காசிக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. காசியில் தமிழ் சங்கம் நடத்துகிறார்கள். காசி தமிழ் தங்கச்சிக்கு இந்த மு க ஸ்டாலின் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்களிப்புன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? அங்கே இருக்கக்கூடிய பனாரஸ் யூனிவர்சிட்டியில் தமிழுக்கு இருக்கை கொடுத்திருக்கிறார். பனாரஸ் யூனிவர்சிட்டியில் தமிழுக்கு ஒரு இருக்கை. மு க ஸ்டாலினால் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கல்லூரியில் தமிழின் பெயரை நிலைநாட்ட முடிந்ததா? டெல்லிக்கு போறார். டெல்லிக்கு போய் அங்கிருக்கிற பள்ளிகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்றார். அப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து முதல்வராக இருந்தார், டெல்லியோட முதல்வர். அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி அப்படின்னா டெல்லியில் மாடல் பள்ளிகள் அப்படின்னு பாருங்க, நவீனமயமாக்கப்பட்ட பள்ளிகள் பாருங்க, கட்டமைப்பு பாருங்கள் அப்படின்னு எல்லாம் பேசி எல்லாம் காமிச்சோடனே எல்லாம் தலையாடிட்டு வர்றாரு. ஆனா உண்மையான வருத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, அங்கே தமிழ் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த, டெல்லியில் தமிழ் கற்றுக் கொண்டிருந்த 8 பள்ளியில் ஆசிரியர்கள் கிடையாது தமிழ் சொல்லி தரதுக்கு. இன்னைக்கு வரைக்கும் மு க ஸ்டாலினுக்கு அந்த மேட்டரே தெரியாது. ஏன்னா யாருமே அவன் துண்டு சீட் எழுதி கொடுக்கல இதுவரைக்கும். இப்ப தமிழுக்கு என்ன துரும்ப கிள்ளி போட்டாங்க? தமிழ் மொழிக்கு என்ன துரும்ப கிள்ளி போட்டாங்க? இதை தாண்டி இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? எடப்பாடியார் நாமெல்லாம் கூட்டணியில் இருக்கும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிமைகள், மத்தியில பாஜக என்ன சொல்லுதோ அதை உடனே செஞ்சிருவாங்க. மத்தியில பாஜக என்னப்பா சொல்லும் அப்படின்னு கேட்டா ஹிந்தியை உள்ள விட்டுருவாங்க, உடனே சரி தலையாட்டிடுவாங்க. எடப்பாடியார் தெளிவா சொன்னார், நாங்கள் இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு, அண்ணா வழி, தமிழ் ஆங்கிலம் மட்டும் போதும், ஹிந்தி இங்க தேவையில்லை, தெளிவா பேட்டி கொடுத்தார். அதெல்லாம் கிடையாது, உள்ள வந்து மிரட்டிட்டே அவங்க இருக்கிற ஊடகத்தை வச்சு வண்டி ஓட்டிட்டே இருந்தாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. PM ஸ்ரீ பள்ளிகள், பிரதம மந்திரி ஸ்ரீ பள்ளிகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மாடல் ஸ்கூல். அந்த மாடல் ஸ்கூல் PM ஸ்ரீ பள்ளிகளில்
மும்மொழி கொள்கையின் அடிப்படையில் அமையப்பெறுவது பிஎம் ஸ்ரீ பள்ளிகள். நல்லா பாத்துங்க, மும்மொழி கொள்கையின் அடிப்படையில் அமையப்பெறுவது பிஎம் ஸ்ரீ பள்ளிகள். இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு என்று நிதி ஒதுக்கப்படுகிறது என்று மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருது. அப்படி ஒரு லெட்டர் எடுத்துட்டு மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் சகாக்களும் கூட்டாக்களும் எல்லாம் நேரா போறாங்க, டெல்லிக்கு போறாங்க. டெல்லி போய் அங்கே மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவர் ஆபீஸ் கதவு திறந்து, ஐயா இந்த புடிங்கியா லெட்டர், மத்திய அரசு கொண்டு வந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் பள்ளிகளை தமிழகத்தில் நிறுவுவதற்கு நாங்கள் ஆர்வமாக உள்ளோம். இதற்காக நாங்கள் ஒரு குழுவை அமைத்து உடனடியாக கையெழுத்து போடுவதற்கு ஆர்வமாக உள்ளோம். இதை இந்த 2025ஆம் ஆண்டு நாங்கள் கையெழுத்து போடுறோம் சொல்லி லெட்டர் கொடுத்துறாங்க. வெக்கமே இல்லை. இந்த மாதிரி நாங்கள் இருமொழி கொள்கையில தான் சொல்லி எடப்பாடி வெளியில பேசிட்டு அங்கே போய் பின்னாடி போய் லெட்டர் நீட்டல. என்இபி என்கின்ற தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஆதரிக்க ஆர்வமாக உள்ளோம் போய் லெட்டர் கொடுக்கல. நீங்க கொண்டு வர எந்த திட்டத்தையும் ஆதரிக்க லெட்டர் கொடுக்கல. இங்க வீரம் பேசுறது எப்படி? இங்க தமிழ் சுய உரிமை மரியாதை தமிழ் மொழி அப்படிலாம் வீரம் பேசிட்டு சத்தம் போடாம கதவை சேர்த்து போய் லெட்டர் கொடுக்குறாங்க. இந்த லெட்டர் கொடுத்த விஷயம் வெளியே வந்தோடனே அப்படியே அந்தர் பல்ட்டி, அல்ல 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 பிஎம்சி பள்ளிகளை தமிழகத்தில் நிறுவுவதற்கு நாங்கள் இசைவில்லை அப்படின்னு அப்படியே பெல்ட் அடிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற திருட்டு முன்னேற்ற கழகத்தின் ஒரே ஒரு குறிக்கோள் என்னவென்றால் மக்கள் உணர்வுகளை சமத்துவம், சமூக நீதி, மாநில உரிமை, மொழி இதன் அடிப்படையில் தூண்டி விடுவது, பிரிவினைவாதம் செய்வது, இதன் மூலமாக அனைத்தையும் வாக்கு வங்கி அரசியலாக மாற்றுவது. இதுதான் அவர்களுடைய ஒரே சாதனை. இன்னொரு மிகப்பெரிய சாதனை என்ன? நம்மளை பார்த்து அடிமை அடிமை அடிமைன்னு சொல்லிட்டு இப்ப காங்கிரஸோட பஞ்சாயத்துக்கு எங்க நிக்குது? மொழியை பத்தி பேசுறதுக்கு பராசக்தின்னு ஒரு படம், கொள்ளையடிச்ச படத்தை வச்சு பராசக்தின்னு ஒரு படத்தை தயாரிச்சு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த படத்துல தெளிவா சொல்றான், மொழி போராட்டம் வந்த போது எல்லாத்தையும் சுட்டு கொண்டது காங்கிரஸ் தான் அப்படிங்கிறான். இங்க இருக்க தமிழர் காங்கிரஸ் வெக்கமே இல்லாம நிக்கிறாங்க பேசாம. அதுல ஒரு உணர்வுள்ள காங்கிரஸ்காரங்க ஒரு 5-6 பேர் எந்திரிச்சு, இன்னும் எங்க இவ்வளவு கேவலமா பேச, திமுக வேண்டாம், ஒட்டுறவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படின்ன உடனே, திமுகவை விட்டு வெளியே போகணும் அப்படின்ன உடனே அடுத்த இன்னொரு பேர், இல்ல இல்ல காங்கிரஸோட கொள்கை ஒண்ணுதான், நாம நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அதுக்கப்புறம் ராகுல் காந்தி, அப்புறம் பிரியங்கா காந்தி, அப்புறம் பிரியங்கா காந்தி பையன், பிரியங்கா காந்தி பொண்ணு, இதை தவிர்த்து நம்மளுக்கு வேற எதுவும் தெரியாது அப்படிங்கிறான். சரி, அதுக்கும் என்னடா சம்பந்தம்னா, அப்ப திமுக கருணாநிதி, முக ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, இந்த நிதி, அந்த நிதி, இது போஸ்ட் அடிக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியாது, வேற எதுவும் தெரியாது. அதனால நம்ம கொள்கையில் நம்ம ஒன்றாயிட்டோம், கொள்கையில நம்ம ஒன்றான கொள்கையுடைய கூட்டணி, நாம அப்படியே இருப்போங்கிறானு. உன்னை பத்தி தாண்டா திட்டி படம் எடுத்திருக்கான், நீ தான் சுட்டு கொண்டு வேற போட்டிருக்காண்டா, எப்படா வெக்கமே இல்லாம நிக்கிறீங்க? நேருவின் மகளே நிலையான ஆட்சி தருகன்னு பேசுறீங்க. ஆனா இன்னொரு பக்கம் போனா முக ஸ்டாலின் மேடைக்கு மேல ஏறிச்சு மீசால என்னை தூக்கி படங்க வாயிலே மிதி மிதி மீசானுங்கிறீங்க. இப்படி காங்கிரசுடன் முரணான விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும் பொழுது இது எப்படா இணக்கமான கூட்டணி? கனிமொழின்னு கருணாநிதியோட பொண்ண ஜெயிலுக்கு அமைச்சது யாரு? காங்கிரஸ் தானே. தீகார் ஜெயிலுக்கு 90 நாளைக்கு என்ன சுற்றுப்பயணம் பார்க்க போனா கனிமொழியும் அக்யூஸ் ராஜாவும்? 90 நாள் இல்ல, 115 மாசம் களி சாப்பிட்டு வந்தாங்கல்ல. ஜெயிலுக்கு அமைச்சது யாரு? காங்கிரஸ் தானே. பொண்ணை ஜெயிலுக்கு அமைச்ச உடனே கருணாநிதி என்ன சொன்னாரு? கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னாருல. இவ்வளவு இருக்கட்டும், இந்த கூட்டணி, இந்த திமுக காங்கிரஸ் இவர்கள் இணைந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த நன்மைகளின் பட்டியல் அப்படின்னு ஏதாவது இருக்குமா? மொழியிலிருந்து கூட ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு நம்ம மொழியை வளர்க்க முடியாமல் மொழியின் மூலம் இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு? காங்கிரஸ் தானே. அதுக்கப்புறம் காங்கிரசுடன் ஆட்சி அதிகாரத்தில் 18 ஆண்டு காலம் இருந்த பின்னரும் இதை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியல் வரணும் எத்தனை முறை நாடாளுமன்ற தீர்மானம் கொண்டு வந்தாங்க திமுக? 1974ஆம் ஆண்டு காவேரியில் 50 ஆண்டுகள் போட்ட ஒப்பந்தம் நிறைவு பெற்றது. 1924 ஆண்டு போட்ட 50 ஆண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு. எதுக்காக? தண்ணீரை பங்கிடுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடணும். 70 நாள் கருணாநிதி போடாம அப்படியே அமைதியா உட்கார்ந்தாரு. 3 அணைகள் கட்டினாங்க கர்நாடகால. கை கட்டி வேடிக்கை பார்த்தது காங்கிரஸ், வேடிக்கை பார்த்து இங்க கருணாநிதி. அப்படியே கொஞ்ச நாள் வந்த உடனே, தம்பி ஊழல் கேஸ்ல உள்ள போறியா இல்ல கச்சத்தீவை தூக்கி கொடுக்கிறேன்னு, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, கச்சத்தீவை வச்சுக்கீங்கன்னு கையேந்தி கச்சத்தீவை தாரை வார்த்தது கருணாநிதி. ஆட்சி அதிகார பங்கீடு திமுக காங்கிரஸ் தான். அதுக்கப்புறம் கல்வி பொதுப்பட்டியல போகுது. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி வருது, வாயிலே மிதிச்சாங்க, எல்லாரையும் குடும்பத்தையும் உள்ள கொண்டு போய் மிதி மிதி மிதிச்சாங்க. இதுதான்
முதல் கருணாநிதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணியின் தமிழகத்திற்கு கிடைத்த பங்களிப்பு அப்படியே வருது. ஆட்சி மாற்றம் வருது, காங்கிரஸ் தலைமை மாறுது. தலைமை மாறி வந்த உடனே முதல்ல என்ன வருது? காவேரி வழக்காடு மன்றத்தில் தீர்ப்பு வருகிறது. அதை அரசியல் கூட வெளியிடாம ஆட்டையை போட்டு அமைதி காத்தது கருணாநிதி. அரசிதழ் வெளியிடாம 2008 ஜல்லிக்கட்டை காட்சிப்பட்டியலில் கொண்டு போய் வச்ச உடனே ஜல்லிக்கட்டு விளையாட்டு தடை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுனா ஜல்லிக்கட்டு தடை செய்யப்படுகிறது. காரணம் திமுக காங்கிரஸ் கூட்டணி. மார்க்கண்டேய நதி காங்கிரஸ் அங்கே கர்நாடகாவிலிருந்து நம் தமிழ்நாட்டுக்கு வர தண்ணி மார்க்கண்டேய நதி. மார்க்கண்டேய நதியில் தடுப்பணைகள் கட்டுவதற்கு 340 ஏக்கரா 340 ஏக்கரா எங்க ஃபாரஸ்ட்ல கொடுக்கணும், காட்டு பகுதியில் அனுமதி கொடுக்கணும். அந்த காட்டு பகுதியில் அனுமதி கொடுத்தது காங்கிரஸ். அப்ப மத்திய அமைச்சரா இருந்து ஜெயராம் ரமேஷ். கைகட்டி அமைதி வேடிக்கை பார்த்து திமுக. தடுப்பணைகளை கட்டி முடித்தது கர்நாடகா காங்கிரஸ். அதே திமுக காங்கிரஸ் இந்தியா முழுவதும் நீட் வருவதற்கு முதல் பிள்ளையார் சொல்லி 2010ஆம் ஆண்டு போட்டாங்க. முல்லை பெரியார் அணை நாம் உரிமையை மீட்டோம் வழக்காடு மன்றம் சென்று. இன்னைக்கு போய் கேரளத்து மக்களுக்கு மக்களின் ஓணம் அசம்சாஸ்கள் ஆக ஓணம் ஆக மலையாளத்து சகோதரர்களுக்கு ஆக ஓணம் அசம்சாக்கள் அப்படின்னு சொல்லி மலையாளத்துல வார்த்தை சொல்றாரு ஸ்டாலின். மலையாளம் பேசுறாரு. அங்கே பெங்கால் போனா பெங்காலியில பேசுறாரு. ஆனா கேரளா தடுப்பணையில நம்ம ஆய்வு செய்வதற்கு 25 மரத்தை வெட்டுவதற்கு கர்நாடக அரசு தடை போட்டு வச்சிருக்கு. அதை கேட்டு வாங்கி கொடுக்க முடியல. அதுக்கு முதுகெலும்பு இல்ல. அதுதான் முல்லை பெரியார் அணையில நம்ம சட்ட உரிமை போராட்டம் மீட்டி நம்ம அதை நிலைநாட்டாதை இனி காவல் வாங்கி கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. விவசாயியை சுத்தமாக அழித்து விவசாய வாழ்க்கையில ஆசிட் விழுகிற மாதிரி விவசாய நிலங்களை தோண்டி மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற மகத்தான திட்டங்களை உங்களுக்கு தஞ்சை மண்டலத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி டிஆர் பாலு பேட்டி கொடுக்கிறார். நான் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க, திமுக கொடுத்தேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். அதே விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு வேளாண் பாதுகாப்பு மண்டலம் அளித்து விவசாயிகளின் வாழ்க்கையில் விளக்கேற்றிய எடப்பாடி. இப்படி இந்த கூட்டணி திமுக காங்கிரஸ்ங்கிற கூட்டணி தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்தது என்று ஒரு நன்மை சொல்ல பட்டியலிட முடியாது. இந்த கூட்டணி ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியை சேர்த்து 16 மருத்துவக் கல்லூரிகள், இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத எந்த மாநிலத்துமே இல்லாத பள்ளி கல்வி மாணவர்களுக்கு மருத்துவ கனவை நனவாக்கும் 7.5% உள்ஒதுக்கீடு, அதை கொடுத்தது எடப்பாடியார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயுமே வேளாண் பாதுகாப்பு மண்டலம் என்று ஒன்று கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டுமே வேளாண் பாதுகாப்பு மண்டலம் இருக்கிறது. அதை தந்தவர் எடப்பாடியார். இப்படி மாநில நலன் சார்ந்த ஒரே விஷயத்தை மட்டும் மையமாக வைத்து, இதை தவிர்த்து தமிழக மாநிலத்திற்கான நலன் சார்ந்த விஷயங்கள், மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும், மெட்ரோ விரிவாக்க திட்டமாக இருக்கட்டும், எந்த திட்டமாக இருக்கட்டும், நடந்தாய் வாழிக்காவேரி இவ்வளவு பேசுறோமே. திமுக தேர்தல் அறிக்கையில மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்த அவினாசி அத்திக்கடவு திட்டம், அந்த 50 ஆண்டு திட்டத்தை கனவை நினைவாக்கி இன்று அவினாசி பகுதியில் இருக்கக்கூடிய 300-400 கிராமங்களுக்கு நீரின்றி அமையாது உலகம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை செயலில் காமிச்ச தானிய தலைவராக அண்ணன் எடப்பாடியார். அதற்கு விரிவாக்கம் செய்வதற்கு நடந்தாய் வாழி காவேரி எத்தனை திட்டம், குடிமராமத்து என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை கொடுத்து தமிழகத்தை நீர்மிகை மாநிலமாக மாற்றி காட்டிய வரலாறு. இப்படி மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, மாநில நலன் சார்ந்த விஷயங்களை மக்களுக்காக பெற்றுத்தந்து அவரவர் வாழ்க்கையில் ஏற்றம் பெற செய்த அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர்களாக பொன்மலச்செம்மல், புரட்சி தலைவி அம்மா, எடப்பாடியார். ஆனா செய்ய சாதனைக்கு எதுவும் சொல்றதுக்கு எதுவுமே இல்லாம வெறும் விளம்பரத்திலேயே வாழ்க்கையை ஓட்டுறது, வெறும் வெத்து விளம்பரத்துல வாழ்க்கையை ஓட்டுற ஒரே கட்சி யாருன்னா திமுக தான். தனக்கு தானே டைட்டில் வச்சுக்கிறது, இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர். யாருப்பா இந்த டைட்டில் கொடுத்தா? இந்தியாவின் நம்பர் 1 முதல். சரி, யாரா கொடுத்தா சொல்றாங்க? பரம்பரை கொத்தனை கேளுங்க. இந்த அப்பா மகன் பேரன் கொள்ளுபேரன் சாமரம் வச்சுக்கான திமுக அவனை போய் கேளுங்க. இங்க வா ஒரு நிமிஷம். மு.க. ஸ்டாலினுக்கு இந்தியாவின் நம்பர் 1 தலைவர் டைட்டில் யாரு கொடுத்தா, எதன் அடிப்படையில் கொடுத்தா? அது ஒரு ஆங்கில ஊடகம் கொடுத்துச்சுன்னு சொல்லுவாங்க. எதுக்காக கொடுத்தேன்னு சொல்ல மாட்டாங்க. சரி, நான் ஒத்துக்கிறேன், இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான். எதுல நம்பர் 1 முதல்வர் நீ சொல்லு அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் வராது. நாம சொல்லலாம், இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலத்தில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு, நம்பர் 1 முதல்வர் மு.க. ஸ்டாலின். அதுதான் வரலாறு. அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இன்று திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலின் மிகப்பெரிய சாதனை என்ன? மாணவர்களின் கனவை நினைவாக்க மாணவர்களின் கையில் மடிக்கணினியை கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா எடப்பாடியார்.
இன்று அந்த மடிக்கணினியை பிடுங்கி பொட்டலமாக கஞ்சாவை கொடுத்தது மு.க. ஸ்டாலின், திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான சாதனை, வேற என்ன சாதனை? இன்னைக்கு பொட்டிக்கடை வியாபாரமா மாத்திட்டாங்க கஞ்சாவை. 11 வயது மாணவன், 11 வயசு பையன் என்ன எத்தனை வகுப்பு படிப்பார்? 6வது வகுப்பு படிப்பானா? என்ன படிப்பான்? 6வது வகுப்பு படிக்கிற மாணவன் கஞ்சால போதையில தள்ளாடிட்டு இருக்காரு ரோட்ல. தினம் தினம் நகரங்களில் மட்டுமல்ல, பட்டி தொட்டியில் எல்லாம். நேற்று கூட கஞ்சா போதையில ஒரு 75 பாட்டியை ஒருத்தன் கற்பழிச்சிருக்காங்க. 1 வயது குழந்தையிலிருந்து 80 வயது கிழவி வரைக்கும் இந்த போதையினால. இதுதான் இந்த ஆட்சியோட சாதனை. 6990 போஸ்கோ வழக்குகள் 2 மாதங்களுக்கு முன்ன, இப்ப 7100 தாண்டி போயிருக்கும். இதுதான சாதனை, இந்த ஆட்சியோட சாதனை. ஒரு பெண் குழந்தைகளாகட்டும், மகளிராகட்டும், யாரும் நிம்மதியாக வெளியே போயிட்டு உள்ள வர முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம், வேலை வாய்ப்பு இருக்குன்னா அந்த தலைமுறையை அழிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கையில கஞ்சா மட்டும் இல்ல, மெத்தப்டமைன்கிறான், சிந்தட்டிக் ட்ரக்ங்கிறான், என்னெல்லாமோ சொல்றாங்க. இங்க வந்து பேசினா யூபிஐ பார், மாபிஐ பார், குஜராத்தை பார், அங்கே பார், இங்கே பாருமா. டே வெண்ண, நீ தாண்டா இங்க முதல்வர். போதை அங்கெல்லாம் இருக்குன்னா தமிழ்நாட்டுக்குள்ள போதை வராம தடுக்கக்கூடிய அதிகாரம் யார் கையில் இருக்கு? மு.க. ஸ்டாலின் கையில் தானே இருக்கு. அவர் தானே காவல்துறைக்கு தலைவர். இவரோட அவலான இன்னும் சொல்லணும்னா என்ன சொல்லணும்? டிஜிபி நிழல் முதலமைச்சர் அவர் கடிதம் எழுதுறார் மு.க. ஸ்டாலினுக்கு. மெத்தனால் என்கின்ற கெமிக்கல் இங்கே கட்டுக்கடங்காமல் இருக்கிறது, இதை கட்டுப்படுத்த தவறினால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும். லெட்டர் போடுறாரு. யாருக்கு? முதல்வருக்கு லெட்டர் போடுறாரு. ஒரு முதல்வராக மக்கள் நலன் அக்கறை கொண்ட முதல்வர்னா உடனே என்ன பண்ணணும்? அவரை கூப்பிட்டு இது என்னப்பா பிரச்சனை, இது தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கைன்னு பேச வேண்டாமா? சத்தம் போடாம அப்படியே விட்டாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷன் அதுல 100 அடியிலிருந்து அந்த மெத்தனால் என்கின்ற விஷச்சாராயத்தை காய்ச்சி வித்து அதை அருந்திய 68 அப்பாவி தொழிலாளிகள் உயிரிழந்தாங்க இங்க கள்ளக்குறிச்சியில. எப்போ முதல்வருக்கு கடிதம் போட்டதுக்கு அப்புறம் கூட இதுவரைக்கும் அங்கே போய் நிற்கக்கூடிய முதுகெலும்பு இல்லாத ஒரு முதல்வரை வைத்திருக்கிறோம் இது வரைக்கும். ஆனா கரூர் அடிச்சு பிடிச்சி ஓடினார் பாருங்க. அடுத்த நாளைக்கு நைட்டா பிளைட்ல போனோம் கரூர். 41 உயிர்கள் போன உடனே அங்கே ஒருத்தர் டிராமா, சிவாஜி கணேசன் மரியாதைக்குரிய நடிகர் செவாலியர் சிவாஜியும் தோக்கத்தாக மாதிரி நாடகம் டிராமா ஒன்று போட்டார் பாரு. வேண்டாம் சொன்னீடா நடிச்சாரு பாருங்க ஒருத்தர். எங்க அப்பா சாமி. அவர் யாருன்னா அந்த உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். ஆனா அவரோட டைட்டில் வந்து கல்வித்துறை அமைச்சர், பொய்யாமொழின்னு பேரு. கரெக்டான டைட்டில் வந்து உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் வச்சிருக்கணும். அங்கே போய் ஒரு டிராமா போடும், நாடகம் போது 41 உயிர்கள் இறந்ததற்கு முழு முதல் காரணம் இந்த அரசும் இந்த அரசு நிர்வாகம் தோல்வியும் சொல்லி அடுத்த நாளைக்கு போய் அந்த இடத்துல உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நம்ம எடப்பாடியார் அவர். 41 உயிர்களுக்கு நைட்டா பிளைட்டுக்கு போக தெரிஞ்ச மு.க. ஸ்டாலினால 68 உயிர்கள் இறந்த கள்ளக்குறிச்சிக்கு இது வரைக்கும் போறதுக்கு முதுகெலும்பு இல்ல, துணிவு இல்ல. அடுத்த தலைமுறை கையில மடிக்கணினி கொடுத்து ஆட்சி விட்டு கஞ்சாவை கொடுத்து போதை கொடுத்து மெத்தப்பைனை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து தலைமுறையை சீரழிச்ச ஒரு சாதனையை போய் பொறுமையா வெளியே வந்து இதுதான்டா திராவிட மாடல். என்ன செஞ்சான்னு பத்தியா? இதுதான் திராவிட மாடல், இதுதான்டா திமுகங்கிறது. தினம் தினம் காட்சி நடிச்சு காட்சியில மட்டுமே நம்மளுக்கு வந்து வீட்டுல வந்து அடுப்பெரியுமா? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுமாங்க. இந்த மு.க. ஸ்டாலின் விளம்பர சுரக்காய் நம்ம ஆட்சி நலனுக்கு உதவுமா? தமிழ் மக்கள் நலனுக்கு உதவுமா? எதை கேட்டாலும் விளம்பரத்தை மட்டும் கொடுத்து அறிவு மட்டும் கொடுத்துட்டா எதை கேட்டாலும் ஐயா கிட்னி திருட்டாங்கய்யா அப்படிங்கிறான். யாரு? திமுக எம்எல்ஏ இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல கிட்னி திருட்டு அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுக்குறாங்க. அடுத்த நாளைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் வருவார், மாரத்தான் அமைச்சர். எனக்கு காலையில் எந்திரிச்சு ஒரு மாரத்தான் ஓட்ட வேலைக்கு வருவார். அவர் சொல்றார், திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்க. ஏய் இது என்னடா பூசா இருக்கு? திருட்டுன்னு தானே சொல்ல முடியும், அது என்ன முறைகேடு அப்படின்னு. அது மாதிரி இந்த பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்ச்சிக்காம பேர் மாத்திரம் இவங்க அடிச்சுக்க ஆளே கிடையாது. மகளிர் உரிமை தொகை அப்படிமா தேங்கப்பா கேட்ட உடனே மகளிர்லாம் அப்படி பாத்தியா நம்ம உரிமை கொடுக்குற 1000 ரூபாய் அப்படின்னு நினைச்சா அன்னைக்கு 2.25 கோடி பேர். ஆக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஆக தமிழகத்தில் இருக்கும் அனைத்து மகளிருக்கும் ஆக மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும். அப்ப தமிழ்நாட்டில் எத்தனை மகளிர் இருக்காங்க? 2.25 கோடி பேர் இருக்காங்க. ஆட்சிக்கு வந்து 28 மாசம் அதை கொடுக்கவே இல்லை. எடப்பாடியார் எப்பெல்லாம் சட்டமன்றம் இருந்துச்சு அதை கேள்வியா கேட்டு தொலைச்சு சொன்னியே செஞ்சியான்னு கேள்வி கேட்டு 28 மாதம் கழித்து நாடாளுமன்ற தேர்தல் வருவதோட 6 மாசம் முன்னாடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கொடுத்ததுல ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். கருணாநிதி மகளிர் உரிமை தொகைன்னு பேர் வச்சான். என்ன பேர் வச்சான்? கருணாநிதி மகளிர் உரிமை தொகைன்னு பேர் வச்சான். 2.25 கோடி பேர்ல 1.25 கோடி பேருக்கு உரிமை போயிருச்சு. பேர் வச்ச உடனே போயிருச்சு. ஏன்னா மகளிருக்கு தகுதின்ட்டான்.
தகுதியின் பேர் வச்சு கருணாநிதியின் பேர் வச்சானா இல்லையா 1.25 கோடி மகளிர் தகுதி போச்சு அவனே சொல்லிட்டான். இப்ப தேர்தல் வரப்போகுது, அவசர அவசரமா 55 மாதங்களாக தகுதி இல்லாத மகளிர் 30 லட்சம் பேருக்கு தகுதி வந்துருச்சுங்கிறான். இப்போ இந்த மாதிரி பேர் வைக்கலாம் பயங்கர கில்லாடிகள். ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளார போய் ஒரு படித்த கொண்டிருந்த மாணவியின் வாழ்க்கையை சீரழித்தவன் வந்து திமுக மாணவரணி அமைப்பாளர் சைதாப்பேட்டை. எந்த பிரிண்டர்ல போஸ்டர் அடிச்சானோ அதே போஸ்டர் எடுத்து நாங்க வெளியிடுறோம் ஐடி விங்ல. பாத்துக்கிறா சார் உங்க கட்சிக்காரன் தான். அப்புறம் இந்த திமுக மாநாடுக்கு அவன் போயிட்டு வந்த விஷயம், மாநாடுல கலந்து கொண்ட விஷயம் எல்லா வீடியோ வெளியிடுறோம். வந்து சட்டமன்றத்தில் சொல்றாரு, ஆக அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த கொடும் செயலை செய்த ஞானசேகர் ஆக அவர் திமுக உறுப்பினர் இல்லை, அவர் திமுக ஆதரவாளர். ஏய் என்னடா கதை? கட்சியோட போஸ்டர்ல மாணவனி துணை அமைப்பாளர் போஸ்டர் டைட்டில போட்டோன்னு ஆதரவாளர் அப்படின்னா அப்ப உறுப்பினருக்கு என்ன மரியாதை அந்த கட்சியில? இப்போ இப்படி எல்லாம் பேரை மாத்திரம். இப்ப நாளைக்கு போய் நீங்க வந்து ஐயா பசிக்குதுன்னு சொல்லி பாருங்க, பசின்னு சொல்லாதீங்க, உணவு உரிமைன்னு சொல்ல அப்படிமா. பேரை மாத்திரம், பசிக்குதுன்னு சொல்லக்கூடாது, உணவு உரிமை அப்படிமா. சரி உணவு உரிமைன்னு சொல்லி சோறு போடுறேன்னு கேட்டா அம்மா உணவத்தை மூட்டான் காசு கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா. காசு கொடுத்ததுன்னா அம்மா உணவத்துல என்னால தரமான பொருளை தயாரிக்க முடியும். காசு கொடுக்கலன்னா அப்புறம் எங்க தயாரிக்கிறது? கேட்டா ஆட்கள் வந்து வரதே இல்லை. முன்பு போல இப்ப அம்மா உணவத்துக்கு ஆதரவு மக்களிடையே இல்லை, அதனால மூடுறோம் அப்படிங்கிறோம். இப்படிதான் பேர் மாத்துறது இல்ல. திருட்டு அப்படிங்கிறது முறைகேடு அப்படின்னு சொல்லி திருடன் அப்படின்னு சொன்னா திருடன் அவரை சொல்லாங்க. அவர் திருடன் கிடையாது. சரி என்னடா பிறர் பொருள் நேசிப்பாளர். ஏ திருடன்டா, திருடன் கிடையாதுங்க, பிறர் பொருள் நேசிப்பாளர். என்ன சரிடா ஏன்டா ஊழல் செய்யற? ஊழல் சொல்லாதீங்க, வேற என்னடா சொல்லுங்க. ஏன்டா உங்க மினிஸ்டர் எம்எல்ஏ எல்லாம் வந்து ஊழல் செய்றீங்க? ஏன்டா மக்கள் பணத்தை திருடுறீங்க? ஊழல் சொல்லாதீங்க, அது ஊழல் கிடையாது. சரி அப்ப என்னடா மக்கள் வரி பண உரிமையாளர் நான் அப்படிமானது என்ன? திமுக கேட்டீங்கன்னா இப்படிதான் விளம்பரம் கொடுப்பானுங்க. டேய் ஏன்டா காசு அடிக்கிற? ஊழல் சொல்லாதுன்னு சொல்றேன். மக்கள் வரி பண உரிமையாளர், திருடனா பிறர் பொருள் நேசிப்பாளர், பசின்னு சொல்லாத உணவு உரிமை. இப்படி எல்லாம் கலர் கலரா பேர் வைக்கிற மட்டும் கில்லாடியா இருப்பானுங்க. கடைசியில பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. திருவாரூர்ல இருந்து திருட்டு ரயில் ஏறி போன ஒரு ஆளு என்ன, அவன் குடும்பம் அவன் ஆட்சி முடியும் போது ஆசிய பணக்காரர்ல 10 பணக்காரர்ல ஒரு குடும்பம் கருணாநிதி குடும்பம். கருணாநிதி என்ன பெரிய அம்பானி அதானி எதுக்குறதான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பெரிய இது வியாபாரியா, மிகப்பெரிய வியாபாரம் தொழிலதிபர். அவரு 13 வரை தோற்காத சட்டமன்ற உறுப்பினர் வீரம் பேசுறீங்க. என்ன பண்றீங்க? மக்கள் பணியில் 50 வருஷம் 60 வருஷம் இருந்திருக்கீங்க. அரசாங்கம் கொடுக்குற எம்எல்ஏ சம்பளம் 50,000 அப்பெல்லாம் 30,000 ஆரம்பிச்சு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். நீ எப்படி அப்புறம் ஆசிய பணக்கார வரிசைப்படியில் இருக்கிற? எந்த தொழில் எடுத்தாலும் கருணாநிதி குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் வராது. இப்ப இந்த ஆட்சி முடிச்ச உடனே கருணாநிதியோட குடும்பம், கோல்மால்புர குடும்பம் உலக பணக்கார வரிசையில போயிருவானு. எதைய கேட்டாலும் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, மேடைக்கு மேடை போச்சு இந்த ஆட்சி அடிமை ஆட்சி, அதிமுக 4 போச்சு 5 போச்சு. நீங்க வா எங்க போச்சு? 4 போச்சு 5 போச்சு, எங்க போச்சு? ஒரு ஆதாரம் கொடு, எங்க போச்சு? அவர் வெளியே போயிட்டால, செங்கோட்டையை வெளியே போயிட்டாரு, அவர் ஒரு அதிமுக. ரங்கசாமி வெளியே போயிட்டார், அவர் ஒரு அதிமுக. தங்கசாமி வெளியே போயிட்டார், அவர் ஒரு அதிமுக. மாடசாமி வெளியே போயிட்டார், அவர் ஒரு அதிமுக. டே கட்சியில் இருக்கிற வெளியே போனவங்கெல்லாம் அவங்க தனி நம்பர்ல அவ எப்படி கட்சியா சொல்லுவ? அப்படின்னா மூக்காலகிரியை வந்து திமுக சொல்லுவ நீ? மூக்காலகிரியும் வெளியே போனாரு, அப்ப மூக்காலகிரி கட்சின்னு சொல்லுவீங்க, அது சொல்ல மாட்டானுங்க, உருட்டிட்டே இருப்பானுங்க ஊடகத்துல. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலும் சரி, வழக்காடு மன்றத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா அது எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர். இரட்டை இலை சின்னம் எடப்பாடியார் தலைமையில் கீழ் வேட்பாளர் என்று தேர்தல் வந்தால் அதில் பாம்பி கையெழுத்து போடும் முழு அதிகாரம் கொண்ட ஒரே ஒருவர் அண்ணன் எடப்பாடியார் தான். இதை எதிர்க்கிறதுக்கு துணிவில்லை. 4 போச்சு 5 போச்சு ஜாதி கட்சியா போச்சுன்னு உருட்டு உருட்டி பார்த்தானுங்க. எங்கேயோ எதிரி துரோகிகளை வச்சு வாழ்க்கையை ஓட்டலான்னு சொல்லி அங்கிருந்து ஒருத்தர் கிடைச்சாரு. திடீர்னு முக ஸ்டாலினோட வாக்கிங் போவார் ஒருத்தர். அவர் யார் தெரியுமில்ல? ஓ பன்னீர்செல்வம் ஒருத்தர். ஒன்னா வாக்கிங் போனா டெய்லி போகணும், தினமும் போகணும். சரி வயசாயிருச்சு, சுகர் ஆயிடுச்சு, இதாயிடுச்சு, நான் டெய்லி வாக்கிங் போறேன்னு சொல்லணும். அதனால நினைச்சு திடீர்னு வாக்கிங் போறீங்க. அது முக ஸ்டாலின் வாக்கிங் போறாடிக்கே போறீங்க. முக ஸ்டாலின் வாக்கிங் போறாடிக்கு தான் திடீர்னு ஷூட்டிங் நடக்குது. திடீர்னு பார்த்தா கமலஹாசனோட பொண்ணு வந்து நிற்கும், சுதிஹாசன். அப்புறம் அந்த இந்துவோட பத்திரிகையாளர் ராம் இருக்காரு, அவரு வருவாரு.
வந்து பார்த்தோன்னே அவர் நடந்து போ சூப்பரான ஆட்சி பண்ணீங்க, பிரமாதமா பண்ணீங்க, அது ஒரு கேமரா எடுத்து போடுவாங்க. ஓ பன்னீர்செல்வம் போனா ஓ பன்னீர்செல்வம் அல்லகை ஒருத்தருக்காரு ரமேஷ் ஒருத்தர், அவன் டெய்லி வாக்கிங் போறான். இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நேரடியாக உத்தரவுகளை பெற்று இந்த கட்சியில் நம்ம வந்து ஏதோ வேலையை பார்க்கலாம்னு சொல்லி ஆட்டையை போட்டு கழிச்சிட்டு இருந்த எல்லா துரோகிகளையும், எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய கோவிலாக இருக்கக்கூடிய இதய தெய்வம் மாளிகையை வந்து அடிச்சு உடைச்ச விரோதிகளையும் துரோகிகளையும் எட்டி உதைச்சு வெளியமைச்சு இந்த இயக்கத்தை காப்பாற்றினவர் எடப்பாடியார். ஆனா இதையெல்லாம் மீட்டி முடிச்சு வந்து ஒற்றை தலைமைக்கு மிக பொருத்தமானவர் என்று 2,06,00,000 தொண்டர்களின் நம்பிக்கையும் ஒட்டுமொத்த தமிழர்களின் நம்பிக்கையும் பெற்ற பொதுச்செயலாளர் கூடிய எடப்பாடியார் எதிர்க்க துணிவில்லாம அவதூறா பேசி 4 போச்சு 5 போச்சு 6 போச்சுங்கிற கதையை மட்டுமே பேசியிருக்கிற இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கல நிலவரம் என்னன்னு உங்க மூலமா நான் சொல்றேன். இது உண்மையா இல்லையா நீங்களே பாருங்க. உங்க குடும்பத்திலிருந்து யாராவது அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா? ஆக எனது குடும்பமாக எனது மகனாக இருந்தாலும் ஆக எனது மருமனாக இருந்தாலும் எனது குடும்பத்திலிருந்து யாரும் அரசியல் வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதை நிச்சயமாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். இப்படி சொன்னது யாரு? இப்படி சொன்னது யாரு? ஸ்டாலின் தானே. ஒரு அம்மா நடிகை கேட்குது, என்ன உதயநிதி அரசியல் எதிர்பார்க்கலாமா? கட்சியில் அதுக்காக உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பேட்டி கொடுத்தது யாரு? உதயநிதி தானே. அதே உதயநிதி இந்த சேலத்தில் ஒரு மாநாடு போட்டா அப்படி இல்ல, அந்த கட்சியில 40 வருஷம் 50 வருஷம் உழைச்ச கட்சியோட ஆளு. அது எந்த பிரிவு? பிற்படுத்தப்பட்ட பிரிவு சேர்ந்த அந்த கட்சியோட நிர்வாகி. எப்படி ஒரு போஸ்ட் எடுத்து என் பையனை வந்து படிக்கிறதுக்கு காசு இல்லை, எங்க கையில தயவு செஞ்சு காசு பண்ணு போஸ்ட் எடுத்து நின்னாரு. எந்த தகுதியின் அடிப்படையில் மு.க. ஸ்டாலின் வந்தாரு? கருணாநிதியோட பையன்கிற ஒரே தகுதி தானே, வேற என்ன தகுதி? மீசாவில் சிறை சென்றார் அப்படின்னாரு. மீசால சிறை சென்றதுக்கான ஆதாரம் இது வரைக்கும் கொடுக்கல கேட்டு ஸ்டாலின். அதுக்கு அடுத்தது என்ன? உதயநிதி. எந்த தகுதியின் அடிப்படையில் உதயநிதி வரார்? கருணாநிதியோட பேரன் மு.க. ஸ்டாலினோட மகன்கிற தகுதியை தவிர்த்து வேற ஏதாவது தகுதி இருக்கா? பால் டாயில் குடிச்சாலும் நம்ம தகுதியா பேச முடியாது. அரசியல் வந்ததுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த 2 தகுதி தவிர்த்து வேற ஏதாவது தகுதி இருக்கா? இந்த எந்த தகுதியும் இல்லாம இன்னைக்கு துணை முதலமைச்சர், அரசியலுக்கு யாரும் என் குடும்பத்திலிருந்து வரமாட்டாங்கன்னு சொன்ன மு.க. ஸ்டாலின் குடும்பத்தில் இருந்த உதயநிதி இன்னைக்கு துணை முதலமைச்சர். 2026 முதலமைச்சராக உட்கார வைக்கணும்னு ஒத்த கால நிக்கிறது மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய துணைவியார் மரியாதைக்குரிய அக்கா துர்கா அவர்களும் தான். ஆனா இப்ப நடக்கிற விஷயம் என்ன? நாம கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஒரு மாநாடை போட்டு முடிச்சாச்சு. எப்போ? எத்தகைய விமர்சனத்துக்கு அப்புறம்? 10 தோல்வி அப்படின்னாங்க அண்ணன் எடப்பாடியாரை பார்த்து. அதுல 8 தோல்வி இரட்டை தலைமையினால வந்தது. ஒருத்தர் போய் உட்கார்ந்தவர் தான் அவர் ஏரியால, வெளியிலேயே வரல. ஒற்றையாளாக உழைத்து 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 75 சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்து வலுவான எதிர்க்கட்சியாக அமர்த்தியவர் எடப்பாடியார். அப்படி துரோகமும் துரோகிகளும் விரோதிகளும் நிறைந்திருக்கும் பொழுது கூட இந்த இயக்கத்தின் கொள்கைகளை விட்டுக் கொடுக்காமல், இந்த இயக்கத்தை விட்டுக் கொடுக்காமல் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா என்று சட்டமன்றத்தில் சொன்னது, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பணியில் இருக்கும் என்ற அம்மாவின் கனவை நினைவாக்க, அம்மாவின் வார்த்தைகளை நினைவாக்க ஒற்றையாளாக சுழண்டு 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 நம்மை எல்லாம் காத்து இன்னைக்கு நமக்கு வாழ்வழித்துக் கொண்டிருந்த எடப்பாடியார், அவரை பார்த்து 10 தோல்வினாங்க. 8 தோல்வி இரட்டை தலைமையினால வந்தது. அவர் ஒற்றை தலைமை என்று வந்தவுடன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாமல் வாங்கிய விழுக்காடு அதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தலை கம்பேர் பண்ணும்போது 3 விழுக்காடு அதிகம். இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம ஐயோ எங்க ஒற்றை தலைமை வந்துருச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அஇஅதிமுக தீண்டத்தகாத கட்சியாக மாறிவிட்டது. அதை தீண்டுபவர்களுக்கு யாரும் தயாராக இல்லைன்னாங்க. முதல்ல வந்தது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி வந்தாச்சுன்னு சட்டமன்றத்தில் தடி பதட்டம் வந்துருச்சாரு பாருங்க. என்னங்க கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, வச்சுட்டீங்க அப்படின்னாரு. அப்பயே தெரிஞ்சு வச்சு சரி மகனுக்கு ஜோலி முடிஞ்சு, மகன் நல்ல முதலமைச்சராக முடியாதுன்னு. அதன் அடுத்தபடியாக யாரெல்லாம் இவர் சேர்ந்தால்தான் இந்த டிவி ஓபன் பண்ண விவாத மேடல் வந்து தெரியுமா, அந்த அரசியல் விமர்சகர்கள், இந்த நிபுணர், அந்த நிபுணர்லாம் வண்டி ஓட்ட வரணும் தெரியுமா, இந்த 200 ரூபாய் முட்டு கொடுக்குற உடன்பிறப்புகளோட போட்டி போடுற ஆட்கள் அவனை வந்து சொன்னாங்க டிடிவி அவரெல்லாம் வந்து அதிமுக இருந்தாதான் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு. எடப்பாடியார் ஒண்ணுமே பேசல, பேசாம இருந்தார். முந்தானத்து மரியாதைக்குரிய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களே டிடிவி வாயில சொன்ன உடனே முடிஞ்சு ஜோலி. எவெல்லாம் வந்து அவர் வந்து சொல்லி அவர் வந்து சேர்ந்தாதான், அவர் ஆதரவு இருந்தாதான் அதிமுக வெற்றி பெறும் சொன்னவனுங்க எல்லாம்
முந்தானத்து டிவி ஓபன் பண்ணி பார்த்தா அதே மூஞ்சி, ஆனா கண்டென்ட் என்ன கண்டென்ட் தெரியுமா? டிவி வந்தாலும் ஒன்றும் பெருசா யூஸ் இல்லைங்க. ஏன்னா அவர் கீழே இருக்கிற 3 மாவட்ட செயலாளர் திமுக வந்துட்டாங்க. டே இப்பதானடா வந்து சேர்ந்தாதான் அதிமுக பலமா இருக்கும்னு, அதான் வந்துட்டாருன்னு பேட்டியை கொடுத்தார் ஒருத்தர். அதனால பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆக மொத்தம் இவரை தீண்டத்தகாத கட்சியினர் இவரை இத்தனை தோல்விக்கு காரணம் என்று பொய் வாக்குறுதிகளை கொடுத்து பொய் பரப்புரைகளை வைத்து அதிமுக ஜாதி கட்சிங்கிற பிம்பத்தை கட்டமைப்பித்து ஊடகத்தின் துணையுடன் ஊடகத்தின் இவருடைய அனைத்து கைகூலியையும் வைத்து எத்தனை மலிவு விமர்சனம் வைக்க முடியுமோ அத்தனை மலிவு விமர்சனம் வைத்த பின்னரும் அனைத்திற்கும் தன்னுடைய செயல்களால் மட்டுமே பதிலளித்த எடப்பாடியார் முந்தனையத்து மீட்டிங் முடிச்ச உடனே பயம் பிடிச்சிக்கிச்சு, ஜோலி முடிஞ்சு அப்படின்னு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு பக்கம் எப்படி இருக்கு? இப்போ கூட்டணி காங்கிரஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தேசிய கட்சி அந்த ராகுல் காந்தியோட நண்பர் ஒருத்தர் பிரவீன் சக்கரவர்த்தி, அவர் 3 தடவை விஜய்கிட்ட பேசிட்டார் அப்படின்னு தகவல் வருது. ஒரு காங்கிரஸ்ல 2 அணியா இருக்கு. ஒரு அணி இப்போ நம்ம வெளியே போய் விஜயோட சேர்ந்துடலான்னு, இன்னொரு அணி இல்ல நம்ம எப்படி அங்கே பரம்பரையா கொத்தடிமையா மன்னராட்சியோ அதே மாதிரி இங்கே இருப்போம்னு. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட கடந்த மாதம் 1.5 மாதங்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் நெல்லையில ஒரு கூட்டம் நடத்தி மாநாடு நடத்தி இந்த முறை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் 117 இடம் கேட்க போகிறோம், கேட்டிருக்கிறோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் சொல்லி 2 மாசம் ஆக போகுது. அன்னைக்கு ஓடி ஒளிஞ்சவர் தான் முக ஸ்டாலின். இது வரைக்கும் அதுக்கு பதில் கொடுக்க முடியல. எப்பெல்லாம் இதை பத்தி யாரை கேட்டுருவாங்களோ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இதுக்கு முக ஸ்டாலினிடம் என்ன பதில் இருக்கிறது? காங்கிரஸ்க்கு என்ன பதில் சொல்றீங்க? 117 இடம் கொடுக்க போறீங்களா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போறீங்களான்னு பதில் சொல்லக்கூடிய துணிவு ஏன் இன்னும் முக ஸ்டாலினிடம் இல்ல? இன்னொரு பக்கம் விசிக்கு பாமக வந்தாச்சு, பாரதிய ஜனதா கட்சியை மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி அவர்கள் பாமக கட்சி சேர்ந்தாச்சு. உடனே அடுத்தது விசிகா, நீங்க சீனியர் அன்புமணியை கூப்பிட்டீங்கன்னா எங்கனால எல்லாம் அப்படின்னு சொல்லி அப்படியே தலையை சொல்லியிருக்கு. இப்படி எப்போ வேங்கை வயலுக்கு நியாயம் கேட்க முடியாதவர்கள் கள்ளக்குறிச்சியில போனோடனே அங்க இருக்கிற பெண்கள் கேட்கறாங்க, எங்க இதுக்கெல்லாம் நீங்க போராட மாட்டீங்களான்னு. உடனே வெளியே பேசின திருமாவளவன் மது ஒழிப்பு மகளிர் போராட்டம் அப்படின்னாரு. உடனே எல்லாம் பார்த்தாங்க, பரவாயில்ல கூட்டணி கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல மது ஒழிப்பு போராட்டம் சொல்றாரு. ஆனா முடியும் போது என்னவா முடிஞ்சு? மது ஒழிப்பு போராட்டம்னு ஆரம்பிச்சு அந்த போராட்டம் நடந்த அன்னைக்கு அது என்னவா முடிஞ்சு தெரியுமா? மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. இப்படி கட்சியோட அடையாளத்தையும் தொலைஞ்சு வேங்கை வேலுக்கு நியாயமும் கேட்க முடியாம, இந்த நாமக்கல்ல ஒரு பள்ளியில் மலம் வீசி செவுத்தில் மலம் வீசி இதுக்கு கேள்வியும் கேட்க முடியாம ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் குடும்பத்தினரை செக்ரட்டேரியட் கூட்டு போய் உட்காந்து வச்சு காட்டுறாரு. ஆணவ படுகொலை செய்யப்பட்ட குடும்பத்தை முதல்வர் நேரம் போய் பார்க்கல, அந்த குடும்பத்தை கூப்பிட்டு தலைமை செயலகத்தில் உட்கார்ந்து காமிச்சுக்கிட்டு இருக்காரு, இவரோட பையன் தான் கொண்டுட்டாங்க, இவர் பையனோட அப்பாங்கிறது. இப்படி அடையாளத்தை தொலைத்து, கொள்கையை தொலைத்து, மானத்தை தொலைத்து, சுயமரியாதையை தொலைத்து திமுகவுடன் ஒட்டி கொண்டு இருக்கின்ற விசிகாவோட நிலைமை பெண்ணு கம்யூனிஸ்ட். போன தடவை கொள்கையை வித்து 25 கோடி வாங்கியாச்சு, இந்த தடவை 30 கோடி 35 கோடி கொடுத்தா பேசாம இருக்க போறாங்க. அதோட ஜோலி முடிச்சு. அப்ப இப்படி ஒரு 3 கட்சி, தொங்கல்ல இருக்கிற 3 கட்சி, இன்னும் 3 கட்சிக்கு அங்கீகாரம் போச்சு, அடையாளம் போச்சு. இவங்க எப்படி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி? இவங்க எப்படி ஒரு வலிமையான கூட்டணி? எல்லாத்துக்கும் மேல மகனை முன்னிறுத்தி 3 எலெக்ஷன் ராலி முடிச்சாச்சு. உதயநிதி ஸ்டாலின் முன்னிறுத்தி உடனே தங்கச்சிக்கு கோவம் வந்துருச்சு. என்னது உன் பையனை மட்டும் முன்னிறுத்தி 3 மாநாடு போடுறீங்க பாரு, நான் போடுறேன் பாரு சொல்லி மகளிர் மாநாடு போட்டிருக்காங்க. ஒரு மகளிர் மாநாடு முடிச்சு இப்ப 2வது மகளிர் மாநாடு. இப்ப அத்தைக்கு மருமனுக்கு சண்டை ஓடிட்டு இருக்கு. இப்ப அதிமுக 3ஆ பிரிஞ்சு 4ஆ பிரிஞ்சுன்னு சொல்ற முக ஸ்டாலின் உங்க கட்சிக்குள்ளாரையே உங்க மகனுக்கு ஒரு அணி, உங்க மருமகனுக்கு ஒரு அணி, உன் தங்கச்சிக்கு ஒரு அணியும் தனித்தனியா ஓடிட்டு இருக்கு. அப்ப அதுக்குள்ள என்ன பதில் வரப்போகுது? இது எப்போ ஒத்துக்கு போறாங்க? இல்ல முக ஸ்டாலினுக்கு 2026 உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வர் சொல்ற துணிச்சல் இருக்கா, தைரியம் இருக்கா? அதை கூட வேண்டாம், இவ்வளவு எதுக்கு கேட்பானு சிம்பிளா ஒண்ணு கேட்கலாம். எந்த மேடை ஏறினாலும் அண்ணன் எடப்பாடியார் சொல்றது ஒண்ணுதான், உங்களை மாதிரி நானும் இங்க இருந்தவன் தான். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் உழைத்தால் அங்கே இருப்பவர்கள் இங்கே என் பதவிக்கு வரலாங்கிறார் சொல்றாருல, மேடைக்கு மேடை சொல்றாரு. இன்னாருடைய மகன் இன்னாருடைய பேரங்கிற தகுதி தேவையில்லை. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விசுவாசமாக உண்மையாக உழைத்தால் சாமானியாக இருக்கக்கூடிய நீங்க என் பதவிக்கு வர பொதுச்செயலாளர் பதவிக்கு வரலாங்கிறார். முக ஸ்டாலின் ஒரு நேரடி சவால். அரசியல் மேடையில் ஏறி இப்படி மைக்க பிடிச்சு, ஆக எனக்கு பின்னால்
இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் உழைத்த ஒரு கடைக்கோடி தொண்டன் திராவிட முன்னேற்ற கழக தலைவரா வருவான்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கான்னு மட்டும் கேளுங்க பாக்கலாம். இந்த டைலாகா சொல்லுவாரான்னு எனக்கு அப்புறம் என் பையன் வருவான் வர வேண்டாம் சொல்ல வேண்டாம். எனக்கு பின்னர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையாக உழைத்த ஒருவன் இந்த இடத்துக்கு வருவான்னு சொல்லுங்க பாக்கலாம். அப்ப எங்க இருக்கு ஜனநாயகம்? ஜனநாயகம் எங்க இருக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் இந்த ஜனநாயகம் இருக்கு, உள்கட்சி ஜனநாயகம் இருக்கு. இன்னாருடைய மகன் இன்னாருடைய பேரன் என்ற தகுதி என்பது யாருக்கும் வேண்டாம். யார் உண்மையாக விசுவாசமா உழைத்தார்களோ அவர்கள் இங்கே வருவார்கள். அப்படி கொள்கை பிடிப்பின்பால் ஒவ்வொரு நிமிடமும் மக்களுக்காக தன்னுடைய சுயநலத்தை துறந்து இங்கே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொண்டனும் தியாகி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும். சுயநலத்தை மறந்து பொது நலத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையின் பிடிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தொண்டனும் தியாகிதான். அப்படி தியாகிகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் இன்று மொழிக்காக உயிர் நீத்த அவர்களுக்கு வீர வணக்க பொதுக்கூட்டத்தை நடத்துவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம், கர்வம் படுகிறோம். வருகின்ற 2026 தேர்தல் என்பது நீங்கள் இரட்டை இலைக்கு அளிக்கக்கூடிய வாக்கு என்பது உங்கள் நலனுக்காக மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தினர் நலனுக்கு மட்டுமாக அல்ல, அடுத்த தலைமுறையின் நலனுக்காக வாக்கு. அந்த அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் உறுதி செய்ய போகின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர் முதலமைச்சராக அமர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒளிவிளக்கேற்றக்கூடிய வாக்கு அது. ஆனால் உதயசூரியனுக்கு போகும் வாக்கு மு.க. ஸ்டாலின் என்னும் கொள்ளையடிக்கும் கும்பல் குடும்பத்தின் வாக்கு. குடும்பத்தினர் இருக்கக்கூடிய ஒருவர், உதயநிதி என்கின்ற ஒருவருக்காக அரசியலில் எந்த சாதனையும் செய்யாமல் அரசியல் இருக்கக்கூடிய எந்தவித தகுதியும் இல்லாதவரை முதல்வராக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அது ஒரு குடும்பத்திற்கான வாக்கு, இது ஒரு இயக்கத்திற்கான வாக்கு, தமிழ்நாட்டிற்கான வாக்கு, தமிழ் மக்களுக்கான வாக்கு என்பதை கூறி இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை அளித்த உங்கள் அனைவருக்கும் பாராட்டி நன்றி விடைபெற்று மீண்டும் வெற்றி பயணத்தில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தருவீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.